ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிலதில் டாப் 3 அப்படின்னு செலக்ட் பண்ணதில் இந்த 3 ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 3 ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நமக்கு செலக்ட் பண்ணுற ஸ்டாக்லேருந்து ட்ரேட் பண்ணும்போது தான் கரெக்டான உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ ரேண்டமாக நீங்களாக ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நான் வந்து டாடா ஸ்டீல் பார்க்கலாம், எஸ்பிஐ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று மனசுக்கு தோணுனதை வந்து வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே போகாது. ஓகே, ஸோ அப்படி நம்ம இருக்கும்போது இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம SMTC Strategies நம்ம யூடியூப் சேனலில், தமிழ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டாப் 3 ஸ்டாக் செலெக்ஷன் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங் என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, வொலாட்டிலிட்டி ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ ரொம்ப முக்கியம். ஸ்டாக் வந்து நல்ல ஒரு வொலாட்டிலிட்டி இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் டேக்கு அப்படின்றத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செலெக்ஷன் மெத்தடில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எந்த இடத்துல போய் நம்ம வந்து ஸ்டாக்கோட ஃபைன் பண்ணுறது, எந்த இடத்துல போய் லொக்கேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து NSE வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த URL www.nse.india.com products content /all_daily_reports.htm?param = equity இப்படின்ற URL வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த URL வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் போடுறேன். நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்ற இன்னொரு URLும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே போடுறேன். அதை நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த URLில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இதில் ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு பவ் காப்பி டவுன்லோட் பண்ணுறோம். அந்த பவ் காப்பியை வச்சு நம்ம வந்து ஹை மைனஸ் லோ இன்ட்டு 100/லோ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஹையஸ்ட் கண்டென்ட், ஹையஸ்ட் வேல்யூ எதில் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ எப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த URLை காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த URLில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஈக்விட்டி லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பவ் காப்பிலாம் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா? ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும் NSE வெப்சைட்டில். அதில் இந்த இடம் வருது இல்லைங்களா, அந்த பேஜ் தான் இந்த இது. ஸோ அதில் வந்து டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவ் காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இப்போதைக்கு டவுன்லோடில் போட்டு டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஃபைலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட அந்த FO ஸ்டாக்கோட பவ் காப்பி நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிருந்தும் ஃபில்டர் பண்ணலாம், அல்லது டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்டாக், ஓகேங்களா, அதை சூஸ் பண்ணுங்கள். சாரி, ஃபியூச்சர் ஸ்டாக் அதை சூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஸ்டாக் இல்லை, சாரி, ஃபியூச்சர் ஸ்டாக் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்பைரி டே வந்து கரண்ட் மந்தோட எக்ஸ்பைரி டேட் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும், எல்லா மந்த்தும் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து டிசம்பர் மந்த்ன்றதுனால நான் 2020 அன்செக் பண்ணிட்டேன். 2019 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த், கரண்ட் மந்த் டிசம்பர் மந்த்ன்றதுனால அது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டிசம்பர் ஸ்டாக்குக்கு உண்டான டிசம்பர் எக்ஸ்பைரிக்கு உண்டான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம போட வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம கால்குலேஷன் அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி volatile அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் ஹை மைனஸ் லோ இன்ட்டு 100/, மறுபடியும் லோ. ஸோ இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல
ஈஸியாக ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே காப்பி பண்ணி கம்ப்ளீட்டாக லாஸ்ட் எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மறுபடியும் ஃபில்டர் போட்டுக்கிறேன் நான். சாரி, மற்றதெல்லாம் அன்செக் பண்ணிடுறேன். 2019 மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இண்டெக்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபியூச்சர் ஸ்டாக்கு அது ரிமூவ் பண்ணனால அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஸ்டாக்லாம் தான் வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குற ஸ்டாக். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி, எஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், ஐடியா, ஐபுல் ஹெச்எஸ்டி ஃபினான்ஸ், அதாவது இந்தியா புல் ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்த 4 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம நாளைக்கு, அதாவது இன்னைக்கு 9th டேட்டுக்கு ட்ரேடிங்க்கு உண்டான ஸ்டாக்ஸ். இது கண்டிப்பாக நல்லபடியாக போயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ஸ்டாக் செலெக்ஷன் தான். உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இதில் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிஷ் டிவி என்னாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிஷ் டிவி ஷேர் ப்ரைஸ்ன்னு கூகுள் பண்ணுவோம். அதுலேயே உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றது தெரியும். பாருங்கள், காலையில் ஒரு ஹை பீக் ஒன் சைடு மார்க்கெட்டாகவே போயிடுச்சு இல்லையா? ரெண்டாவது எஸ் பேங்க் பார்ப்போம். இதுவும் வந்து பாசிட்டிவ்லேயே முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ லோ என்ன தான் வச்சாலும் நேற்று க்ளோஸ்க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கா. பாசிட்டிவ் தான் நல்லா ட்ரெண்டு போயிருக்கு. அடுத்து வந்து ஆர்பிஎல் பேங்க் பார்ப்போம். ஸோ பேங்க் ஓகே. ஸோ இது நெகட்டிவ் ட்ரெண்டாக இருந்தாலும் பட் நமக்கு ட்ரேடிங்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடச்சிருக்கு. இங்கே ஒரு லோ வச்சு அங்கே மேபி சப்போர்ட் லைனாக இருந்திருக்கலாம், அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறம் ட்ரெண்டு மேலே போக முடியாமல் கீழே வந்துருச்சு. ஸோ ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடியாவோட ஷேர் ப்ரைஸை பார்ப்போம். சின்ன ஸ்டாக்ன்றதுனால நம்ம பொதுவாக நிறைய விஷயங்கள் ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு 6.25லேருந்து அரௌண்டு 6.65 வரைக்கும் போயிருக்கு இல்லையா? ஸோ அடுத்து வந்து ஐபுல். ஓகே, காலையிலே செல்லிங், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செல்லிங். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு 274லேருந்து லோ வந்து 260 வரைக்கும் வந்திருக்கான், 258 வந்திருக்கான். ஒரு 200 ஸ்டாக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துருக்கு அப்படின்றது க்ளீனாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட இண்டிகேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல செல்லிங் போகலாம் அப்படின்றதெல்லாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், இல்லை நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ், நம்ம வீடியோஸில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் பிரகாரம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் வந்து ஃபஸ்ட் டாப் அப் டு 10 வரைக்கும் இருக்கிற வேல்யூ மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கஸ் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். மறக்காமல் இதை நீங்கள் வந்து டெரிவேட்டிவ் செக்ஷனில் எடுக்கிறதா நல்லது. ஓகேங்களா? ஸோ டெரிவேட்டிவ் செக்ஷனில் பாக்காப்பி, அதில் இருந்து அந்த பாக்காப்பி டவுன்லோட் பண்ணி தான் இந்த ஃபில்டர்லாம் போட்டு நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்பர் 2 ஹை ப்ராபபிலிட்டி ஸ்டாக் ஃபார் நெக்ஸ்ட் டே, அதாவது நிறைய ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும் இல்லைங்களா? ஸோ வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி வந்து நம்ம சில ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ டவுன்லோட் த ஃபைல் ஃப்ரம் பிலோ யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த யூஆர்எல்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கை டவுன்லோட் பண்ணணும், அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் டெய்லி வொலாட்டிலிட்டி ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், சாரி அந்த யூஆர்எல்லில் போயிட்டு டெய்லி வொலாட்டிலிட்டி ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் செக் அண்டர்லைன் அனலைஸ்ட் அப்படின்னு வொலாட்டிலிட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் எந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0.4 இருக்கோ அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணுறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை. இந்த பேஜுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் போயிட்டு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு இருக்கும். அதில் வந்து ஆர்கைவ் டெய்லி ரிப்போர்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இந்த டெய்லி வொலாட்டிலிட்டி ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற டேட்டை கொடுப்போம். ஸோ இன்றைக்கி 8th 9thன்றதுனால நான் 6th டேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கெட் டேட்டா கொடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு.
ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, செக் அண்டர்லையிங் அனலைஸ்டு வெலாட்டிலிட்டி காலம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதுதான் ஹெச் காலம் தான், அண்டர்லைங் அனலைஸ்டு வெலாட்டிலிட்டி காலம். ஸோ இந்த காலத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் போடணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z அப்படின்றத இல்லை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் போட்டாலும் சரி, Z to Aன்னு போட்டாலும் சரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 0.4 இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டாக் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரேட் பண்ணணுமானா கண்டிப்பாக ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்து உங்கள் ஃபேவரட் ஸ்டாக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் தான். ஸோ 58 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இதில் நான் எப்படி ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபில்டர் போயிட்டு இந்த ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ரைஸில் கிரேட்டர் தென் 200 கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபுல் பாருங்கள், நேற்று நம்ம இன்னொரு மெத்தடில் பார்த்ததுலேயும் ஐபுல் HSC ஃபினான்ஸ் வந்தது, இப்போ பார்க்குற மெத்தட்லேயும் HSC ஃபினான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக். கண்டிப்பாக இதை நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இதுதான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டாக் RBL பேங்க் இதுக்கு முன்னாடி எதுலேயோ பார்த்தோம், அதுலேயே வந்திருக்கு. ஸோ அது மாதிரி 2 ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப 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 கை கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவலைஸ்ட் வாலட்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 0.4க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும். அதில் ப்ரைஸ் வந்து அபவ் 200க்கு மேலே இருக்கிற ப்ரைஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஜீல் என்னாச்சுன்னு ஒரு சின்னதாக ரேண்டமாக ஒரு சில ஸ்டாக்ஸ் செக் பண்ணிவிடுவோம். ஓகே, ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் அப்படியே சைட்லேயே போயிடுச்சு. ஈஸியாக பிடிச்சிடலாம், நம்ம நல்லாவே தெரியுது. RBL பேங்க் பார்த்தோம். ஸோ பாரதி ஏர்டெல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நல்ல குட் மூவ். ஸோ ஸ்டில் அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. உங்களுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டு தான் கொடுத்துருக்கு, நெகட்டிவ் ட்ரெண்ட் இல்லை. ஸோ இதை நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது கிளாரிட்டியாக இருக்கும். இங்கே ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போதைக்கு ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ஸ்டாக். அதாவது ட்ரெண்டிங் ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ட்ரெண்டிங் ஸ்டாக். ஸோ 9:15லேருந்து 9:25 AM இந்த 10 மினிட்ஸ் இருக்குங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து எந்த ஸ்டாக்லாம் கேப் அப் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கோ, மோர் தென் 2%க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கோ, அவுட் ஆஃப் 147 FO ஸ்டாக்கில் அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதில் 3 to 4 ஸ்டாக் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. There is some news in this stock or some large investor wants to buy large quantity in this stocks and hence the gap. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 9:15 to 9:25 இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, find stocks that have opened with a gap up or gap down of more than 2%. Out of 147 FO stocks, you have cut down your selection criteria to 3 to 4 stocks. ஓகேங்களா? ஸோ 9:15லேருந்து 9:25 முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், 9:25க்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேப் அப் ஆர் கேப் டவுனில் மோர் தென் 2% ப்ளஸ் ஆர் மைனஸில் ஓப்பன் ஆகிருக்கிற ஸ்டாக்கை மட்டும் சூஸ் பண்ணுறோம். ஓகே, 9:25 9:30 இந்த 5 மினிட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு 3 பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். தேர் வில் பி 3 டேட்டா பாயிண்ட் அவைலபிள். ஒன்று வந்து வால்யூம், 2 வந்து ஹை, 3 வந்து லோ. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டு நமக்கு 9:15லேருந்து 9:30க்குள்ளே கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஹேஸ் டு பி ஹையர் தென் ப்ரீவியஸ் டே வால்யூம் இன் 10 to 15 மினிட்ஸ். அந்த 15 மினிட்ஸ் 9:15 to 9:30க்குள்ளே ஆர் 9:25க்குள்ளே வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே வால்யூமை விட அந்த 10 to 15 மினிட்ஸ் வால்யூம்லேயே வந்து க்ளோஸ் ஹையாக இருக்கணும். ஐ மீன் அந்த வால்யூம் வந்து பிரேக் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நவ் கீப் பை ஸ்டாப் லாஸ் அபவ் த டேஸ் ஹை. ஐ மீன் அதாவது ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோ ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் அந்த பிட்வீன் நடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ 9:15லேருந்து 9:30க்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வச்சுருக்கும். அந்த ஹைக்கு மேலே ஒரு
ட்ரிகர் ஆர்டர் போட்டு வைக்கணும். லிமிட் ஆர்டரில் ட்ரிகர் ஆர்டர், பை ட்ரிகர் ஆர்டர் போட்டு வச்சிடணும். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் என்னன்றதை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போடுறேன். எக்ஸாம்பிள் எஸ்டர்டே ஸ்டாக் ஏ க்ளோஸ்ட் அட் 200. ஓகேங்களா. டுடே இட்ஸ் ஓப்பன் அட் 203. ஓகேங்களா. ஸோ 3 ரூபா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் தென் in the first 10 minutes made low at 2025. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ரூபா 45 காசு தான் லோ வச்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ ரூபா இல்லை, வெறும் 45 காசு தான் லோ வச்சுருக்கு. அண்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 காசு தான் ஹை வச்சுருக்கு. நடுவில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ 203 ரூபா 50 காசு தான் ஹை வச்சிருக்கு. 202 ரூபா 55 காசு தான் லோ வச்சிருக்கு. சின்னதாக தான் இருக்குது அந்த இதில். ஓகேங்களா. as soon as it's cross its 15 minutes high of 203.5 then buy it. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 10 to 15 மினிட்ஸோட ஹை லோ பார்த்தீங்கன்னா லோ வந்து 202.55, ஹை 203.50. அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்போ அந்த 203.50 கிராஸ் பண்ணுதோ அப்போ நம்ம பை பண்ணிடணும். ஓகே. ஒன்ஸ் த பை ஆர்டர் இஸ் ட்ரிகர்ட் கீப் டேஸ் லோ ஆர் VWAP ப்ரைஸ் ஆஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். பை ஆர்டர் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டேயோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும், அல்லது VWAP ப்ரைஸை வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். VWAP பார்க்கணுன்னு எப்படின்னு தெரியும். நிறைய பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்கான், ஜீரோதா எல்லாத்துலேயுமே வந்து VWAP இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கீப் ரைடிங் த ஸ்டாக் until 315 ஆர் யுவர் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இஸ் ட்ரிகர்ட். அதாவது நீங்கள் ட்ரெயில் பண்ணியும் கொண்டு போகலாம், அல்லது உங்கள் மணி மேனேஜ்மெண்ட் ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராஃபிட்டை உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சில இண்டிகேட்டர்ஸ்லாம் முடிஞ்ச இதில் போட்டுக்கலாம். அது மீன் என்ன, சார்ட்டிங்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். 2% மேலே ஓப்பன் ஆகிற ஸ்டாக்கு, 2% கீழே ஓப்பன் ஆகிற ஸ்டாக்கு, அப்புறம் வால்யூமை வந்து ப்ரீவியஸ் டே வால்யூமை வந்து பிரேக் பண்ண ஸ்டாக் அப்படின்றது ஒரே இண்டிகேட்டர்லேயே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்த இந்த 2 URLோட லிங்க்கையும் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் கூகுள் ஃபினான்ஸ் ஷீட் எப்படி எடுக்கிறது, NSEலேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அநேகமாக அதோட லிங்க் இந்நேரம் பாப்பப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு முடிகிற டைமில். ஸோ அந்த லிங்க் இருந்து நான் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் அதுலேயே கூட செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.